ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான 2025 மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்கள்லாம் வரும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் தனுசு ராசிக்கு எப்படி தலைவிதி மாறப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்டான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ராசி பலனாக ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஏப்ரல் 2025 கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கிரகநிலைகள் ரொம்பவே சாதகமாக அமையுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அந்த தலையெழுத்து அவங்கவுங்க மாறுவதை தெரிஞ்சு பலனடைங்க. ஸோ ஏப்ரல் 2025 நவக்கிரகங்களால் நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சு கொள்வது ரொம்பவே அவசியம். ஆக்சுவலி 2025 ஏப்ரல் மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதம், தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த ஏப்ரல் 2025 முக்கிய விசேஷமான நாட்கள், விரத நாட்கள், சுப முகூர்த்த நாட்கள், அரசு விடுமுறை, வாஸ்து நாட்கள் இந்த மாதிரி நிறைய வரும். அதனால் ஏப்ரல் மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏப்ரல் மாதத்தை பற்றிய முழு விவரத்தை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முழு விவரத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடியது நிறைய முக்கியமான நாட்கள் தான். ஆக்சுவலி முக்கிய விசேஷ நாட்கள், விரதங்கள், அரசு விடுமுறை, சுப முகூர்த்தம் மற்றும் வாஸ்து நாட்கள்லாம் நிறைய இருக்குது. அதனுடைய விவரங்களை எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஆங்கில வருடத்தின் 4வது மாதமாக ஏப்ரல் மாதம் வருது. இது திருமண மாதம் என்று, திருமண வரம் தரக்கூடிய மாதம் என்று சொல்லப்படுது. கடைசி தமிழ் மாதமான பங்குனி ஏப்ரல் 13ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. தொடர்ந்து தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்குது. அதன்படி சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது. சித்திரை மாதம் இதனால் இணைவேளி காலத்தின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய மாதமாகவும் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட மாதமாகவும் விளங்குது. இப்படி தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கிய விசேஷமான நாட்கள், விரதங்கள்லாம் வரும். அதை குறித்து இந்த விவரங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்னென்னங்கிற அந்த முக்கிய விசேஷ நாட்கள், விரத நாட்கள்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் 2025 வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏப்ரல் 6 ஸ்ரீராம நவமி, ஏப்ரல் 10 மகாவீர் ஜெயந்தி, ஏப்ரல் 11 பங்குனி உத்திரம், ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு, ஏப்ரல் 18 புனித வெள்ளி, ஏப்ரல் 30 அக்ஷய திருதி. இதெல்லாம் முக்கிய விசேஷ நாட்கள். அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய விரத நாட்கள் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1 வளர்பிறை சதுர்த்தி, ஏப்ரல் 1 ஏப்ரல் 29 கிருத்திகை, ஏப்ரல் 3 ஏப்ரல் 19 வளர்பிறை தேய்பிறை சஷ்டி, ஏப்ரல் 8 ஏப்ரல் 24 வளர்பிறை தேய்பிறை ஏகாதேசி, ஏப்ரல் 10 ஏப்ரல் 25 வளர்பிறை தேய்பிறை பிரதோஷம், ஏப்ரல் 16 சங்கடகர சதுர்த்தி, ஏப்ரல் 26 மாத சிவராத்திரி, ஏப்ரல் 29 சந்திர தரிசனம், ஏப்ரல் 12 பௌர்ணமி, ஏப்ரல் 27 அமாவாசை. இதெல்லாம் முக்கிய விரத நாட்கள். ஸோ விரத நாட்களும் சொல்லிட்டேன், விசேஷ நாட்களும் சொல்லிட்டேன். இதை எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சட்டிலாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதும் நடக்கும்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் நல்லது நடக்காமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு பேலன்ஸான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த மாதிரி பேலன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும், அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த ஏப்ரல் மாதம் நடந்து பயன்பெறுங்க.
ஆக்சுவலி ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாங்க. இந்த மாதம் உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். குறித்த நேரத்தில் உங்கள் அலுவலக பணிகளை முடிக்கவும் உங்கள் உத்தியோகத்தில் முன்னேறவும் சாதகமான காலமாக இந்த மாதம் இருக்கும். கடன் வாங்குவதை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் நஷ்டத்திலிருந்து தப்பிக்கலாம். முதலீடுகள் இன்றி எந்த ஒரு செயலையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். நீங்கள் முதலீடு இல்லாத கூட்டாளராக, மத்தியஸ்தராக, தரகராக செயல்பட்டு உங்கள் தொழிலை வளர்ச்சி காணலாம். உங்களுடைய புதிய கருத்துக்கள் புதிய வாடிக்கையாளர்களை இருக்கும். நீங்கள் அனைவரிடமும் சுமூகமான நல்லுறவை மேற்கொண்டு வளர்ச்சி காண்பீங்க. குழந்தைகள் சார்ந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை அளிக்கும். மேலும் அவர்கள் தொடர்பான தொழில் மற்றும் உணவுப் பொருள் சார்ந்த தொழில் உங்களுக்கு அனுகூலமானதாக வளர்ச்சி அளிக்கும். ஸோ இந்த மாதம் உறவு நிலை சிறப்பாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களில் ஒரு சிலர் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் பெறுவீங்க. ஸோ இந்த மாதம் சிரமங்களும் நஷ்டங்களும் குறையும். உங்கள் சொந்த ஊர் தொடர்பான நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்கு அங்குள்ள மக்களுக்கு ஆதரவளிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது திருப்தியும் வளர்ச்சியும் அளிக்கும். மேலும் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பணத்தை தயக்கத்தில் முதலீடு செய்ய திட்டமிடலாம். மகான்களை வழிபடுவது, குருக்களுடைய ஆசிகளை பெறுவது இந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அளிக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி தான் செயல்படணும். அப்புறம் உறவுகளில் கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவீங்க. அப்புறம் உங்கள் அன்புக்குறிகளோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு சிலர் மனதில் காதல் அரும்பு மலரும் என்றாலும் காதலில் வெற்றி பெற எதிர்பாலத்தினோட சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த சூழ்நிலையை கையாள பொறுமை அவசியம். உறவுகளில் சண்டை மற்றும் நிறைய சச்சரவுகள் தவிர்க்க நண்பர்களுடைய ஆதரவை நாடுங்க. ஒரு சிலருடைய காதல் உறவு திருமண உறவாக மாற வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். உறவில் பிணைப்பு அதிகரித்து கொள்ள உங்கள் துணையோடு தரமான நேரத்தை ஒன்றாக செலவு செய்யுங்க. கணவன் மனைவி உறவில் புரிந்துணர்வு அதிகரிக்கும். பரஸ்பர தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி காண்பீங்க. இந்த மாதம் உங்கள் குழந்தை மற்றும் உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். விஷ்ணுவை தவறாமல் வழிபடுவது உங்கள் உறவுகளை வளர்க்க உதவும். அதனால் அந்த மாதிரி பண்ணுங்க. நிதிநிலையில் கூட இந்த மாதம் நீங்கள் பொருளாதார முன்னேற்றம் காண்பீங்க. உங்கள் நிர்வாக நிபுணத்துவ செயல்பாட்டின் மூலம் திடீர் பொருளாதார வளர்ச்சி காண்பீங்க. தொழில் நிமித்தமாக நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க. அதன் மூலம் வருமானமானது பெருகும். அப்புறம் உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும். பணத்தை பெருக்கக்கூடிய புதிய வழிகளை நீங்கள் இந்த மாதம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு, நிலம் மற்றும் சொத்துக்களில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலம் நீங்கள் கணிசமான ஆதாயங்களை பெறுவீங்க. கோயில் கட்டுமான பணிகளுக்கு நன்கொடை வழங்க வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். மேலும் திருவிழாக்கள் போன்ற கோயில்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பங்கு பெறலாம். மேலும் உங்கள் சேமிப்பை மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி இருக்குது. நிதி வளர்ச்சியில் உள்ள சிக்கல்களை குறைக்கவும் பெரிய வளர்ச்சியை வழங்கவும் பயன்படுத்தலாம். நீங்கள் உள்ளூர் செயல்பாடுகளில் பங்கேற்கவும் தலைமை பாத்திரங்கள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெயரையும் புகழையும் இந்த மாதம் தரலாம். உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உதவும். ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். ஏப்ரல் மாதம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க மற்றும் வளர குழு உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவை பெறுவது சாத்தியமாகும். உங்கள் சூழலில் பெயரையும் புகழையும் தரக்கூடிய வேலையில் சாதிக்க நிர்வாகமும் உயர் அதிகாரிகளும் உங்களை ஆதரிக்கும். நிர்வாக தொடர்பான புதிய திட்டங்கள் வெற்றி அளிக்கும் மற்றும் உங்கள் தொழிலை கணிசமாக வளர்க்க உதவும். பிற மாநிலங்கள் அல்லது நாடுகள் போன்ற புதிய இடங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவும். நஷ்டத்தை தவிர்க்க வியாபார நடவடிக்கைகளில் முதலீடுகளை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது. மேலும் எந்த ஒரு தொழில் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கும் கடன்களை தொடராமல் இருப்பது நல்லது. அதற்கு பதிலாக உங்கள் வணிக வளர்ச்சிக்கு மத்தியஸ்தர் போன்ற முதலீடு அல்லாத நடவடிக்கைகளை ஈடுபடலாம். உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். முதலீடு அல்லாத தொழில்கள் மூலம் லாபமும் பெற முடியும். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை வந்து இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.